நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம பிறருக்காக உதவுகின்ற 2 பேர் இந்த வீட்டில் இருக்காங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். அவங்க அப்படி என்ன பிறருக்காக உதவுறாங்க, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். பசிக்கிற ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறோம். இது தவிர யார் மனசும் புண்படக்கூடாது, யாரும் பசியோட இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கொள்கை. வீட்டுக்குள்ளே வந்தேன். இதுதான் வீடு அவங்களோடது. ஒரு சின்ன ஒரு 12 அடி 13 அடி இருக்கும். இது ஒரு 10 அடிக்குள்ளே இருக்கும். இதுதான் உங்களுக்கான வீடு. இங்கே 20 இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிரேட் உமன். அவங்கள உண்மையாகவே பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி உள்ளதில் நல்லவர்களை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் அடுத்தவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய இவங்க 2 பேரையும் தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இவங்க வாழக்கூடிய இந்த ஒரு சின்ன வீட்டில் இருந்து இவங்க 2 பேரும் இந்த பகுதியில், புதுக்கோட்டையில், அதுவும் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் முக்கியமான இடத்துல, அது மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இவங்களுக்கான இந்த தங்குமிடம் இருக்குது. இங்கேருந்து காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பித்து மதியம் வரையும் வர்றவங்க எல்லாருக்குமே காலையில் கஞ்சி கொடுக்கறது, மத்தியானம் சோறு, சாம்பார், ரசம், மோருன்னு சொல்லி வர்றவங்க எல்லாருக்குமே இலவசமாக உணவு கொடுக்குறாங்க. அவங்களுடைய சொந்த முயற்சியில பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட 2 கிரேட் உமனை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா உங்க பேருமா? என் பேர் பெரியநாயகி. ஆமா. அம்மா உங்க பேருமா? என் பேர் முத்துலட்சுமி. நம்ம நல்லது செய்கிறவங்களை கண்டுபிடிச்சு பாராட்டினாவே அவங்களுக்கு இன்னும் உத்வேகம் கிடைச்சு அவங்க இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்வாங்கள்ல. அந்த வகையில் தான் இப்போ வந்திருக்கோம். இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியும் செய்துட்டு போகணுங்கிறது தான். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய சேவையை பாராட்டி நம்மளால் முடிஞ்சது நம்ம ரா மீடியாவின் சார்பாகவும் நம்மளுடைய வியூவர்ஸோட சார்பாகவும் செய்துட்டு போகணும் அப்படிங்கிறத ஆசையில் தான் வந்திருக்கேன். அம்மா நீங்கள் 2 பேரும் யார், எப்படி இதை ஆரம்பிச்சிங்க, எதற்காக ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கம்மா. புதுக்கோட்டை மாவட்டம், சொந்த ஊர் கம்மங்காடு. இங்கே இந்த வள்ளலார் சபையில், பல்லவன்குளம் கரையில் வள்ளலார் சபை இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க முத்துகிருஷ்ண நாயுடு தலைவராக இருக்கும்போது இங்கே மாதம் ஒரு தடவை கஞ்சி ஊற்றணும், அப்புறம் வாரம் ஊற்றணும். அப்புறம் அவங்கெல்லாம் கேட்டு நீங்கள் தினந்தோறும் இந்த ஜீவகாருணி பணி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. வள்ளலாருடைய கொள்கை பின்பற்றி நம்ம தினந்தோறும் பசி தவிர்த்தல். வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே விடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உள்ளம் துடித்தேன்றார். அது மாதிரி பசி தவிர்த்தல், ஜீவகாருணி பணி தான் நம்மளுடைய கொள்கை. அதனால் சின்ன வயதிலேருந்தே திருமணம் பண்ணிக்கல, சின்ன வயதிலேருந்தே இந்த தொண்டு மக்கள் கொண்டு அரிசி பருப்பு ஏதாவது இருக்கிறதெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஏதோ இந்த பணியை தொடர்ச்சியாக செய்கிறோம். அம்மா கணக்கம்பட்டி அம்மா முத்துலட்சுமி அவங்க பேர். அவங்க அம்மா நினைவு நாளுக்கு அங்கே போய் அவங்க அம்மா இறந்ததுக்கு போயிருக்கிறேன். அந்த வகையில் அங்கே பாடும் பொழுது திருவருட்பாலாம் நான் பாடுவேன். அங்கே பாடும் பொழுது அறிமுகம், அம்மா நீங்களும் திருமணம் பண்ணிக்கல, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அண்ணனும் இறந்து போயிட்டாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்கன்ட்டு நான் இங்கே வர சொல்லி 2 பேரும் திருமணம் ஆகாதவங்க நம்ம இந்த தொண்டு செய்வோம், மக்களுக்கு சேவை செய்கிறது தான் மகேஸ்வரனுக்கு செய்வது. அதனால் இந்த பசிக்கிற ஆத்மாவுக்கு சோறு போடணும், அதுதான் நம்மளுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அம்மாவை இங்கே வரவழைச்சி இந்த தொண்டு ஜீவகாருணி பணி தொண்டு அவங்களும் 14 ஆண்டு ஆயிடுச்சு. அவங்களும் காலையில் 6 மணிலேருந்தே கஞ்சி கொடுத்துட்டு இருக்காங்க. காலை உணவுக்காக சாப்பிட்றவங்களுக்கு கஞ்சி இந்த பகுதியில் உள்ள நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நான் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பித்து 5 மினிட்ஸ் கூட ஆகலை. எப்படி வேர்த்துருச்சு பாருங்க. பயங்கரமான ஹீட்டு. இதுக்குள்ள டிவி இல்லை, ஒரு ரேடியோ இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அங்கே இது இருக்குது, அடுப்பு இருக்குது, பக்கத்தில் மிக்சி கிரைண்டர் வச்சுருக்காங்க. இங்கே அவங்களுக்கு தேவையான பொருட்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கட்டில் இருக்குது. ஒருத்தவங்க படுத்துக்கலாம், இன்னொருத்தவங்க கீழே தான் படுக்க முடியும். இங்கே அரிசி மூட்டை, அவங்களுடைய சேவைக்காக அரிசி மூட்டைகள் யாராவது கொடுத்தாலும் சரி, அதை மறுக்காமல் கடவுள் தொண்டு செய்கிறவங்க தானே, அதனால் வாங்கிக்கிறாங்க. வரும்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கால் எரிச்சலாக இருக்குன்னு சொல்லி சுடுதண்ணிக்குள்ளே போட்டுட்டு காலை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்குது. இருந்தாலும் ஒரு நாள் கூட தவறாமல் கடவுளுக்கு செய்யக்கூடிய பணியாக நினைத்து மக்களுக்கு செய்துட்டு இருக்காங்க.
2 பேரும் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்சு இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி எல்லாம் இந்த அடுப்பு விறகு தான் கஷ்டப்பட்டு ஏதோ நாங்கள் இந்த தொண்டு செய்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய அருளால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளால், அவருடைய கருணையினால் இந்த தொண்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தினசரி ஒரு நாளும் தவறாது. காலையில் 6னா கஞ்சி, முதல்ல மதியம் போட்டேன். இந்த குரானாவிலிருந்து 9 மணியில் ஆரம்பித்து 11 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. மதியத்துக்கு இரவுக்கெல்லாம் நாங்கள் பார்சல் கேட்ட அளவுக்கு சாதம், சாம்பார் எல்லாமே, மோர். இரவுக்கும் சேர்த்து கொடுக்குறீங்க? நிறைய பேர் வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களாம்மா, அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கொடுக்கலாம்ல? இல்லைங்க சார், அவங்க வந்து பாவம் கஷ்டப்படுறவங்க தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி பத்தலைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு மறுநாள் 1 கிலோ 2 கிலோ அப்படி கூட்டி போட்டுக்குவான். பத்தலைன்னு அவங்கள வர வேண்டாம் வாங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதனால் பத்தலைன்னா கூட போட்டு சமைச்சு நல்ல பார்சல் நிறையா கொடுப்போம். ஆனால் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எதையுமே. வீட்டில் கொண்டு போய் வச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க இருக்கும், வயசான பாட்டிகள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் நடந்து வரணும்ல, அதனால அவங்களால முடியாது. நிறையா வாங்கிட்டு போவோம். உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கிக்கோங்க, பார்சலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுப்போம். அம்மா பேரை சொல்லி ஐயா பேரை சொல்லி சாப்பிட முடியாதா? இங்கே எவ்வளோ நாளாக வருவீங்க? நான் இங்கே 50 நாளாக இங்கே வரேன். திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த 2 தாயும் திருமணம் ஆகாமலே அம்மாவாயிட்டாங்க, தாய் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் மகத்தான தாய், இந்த ஊருக்கே தாய் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாய் தான் அடுத்தவங்களுடைய பசி அறிஞ்சு அவங்களுக்கான உணவு கொடுப்பா. தன் குழந்தைகளுக்கு பசிக்குதா இல்லையாங்கிறது கேட்காமலேயே தாய்க்கு தெரியும். அந்த வகையில் இந்த ஊரில் உள்ளவங்க யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 ரூபா கூட காசு வாங்காமல் காலையிலிருந்து அவங்களுக்கு மதியம் வரையும் அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அதான் இவங்க 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் தாய் தான், உங்களுக்கும் தாய் தான். முடிந்த அளவு இவங்களுடைய சேவையை நாமளும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்தா இன்னும் நிறைய பேருக்கு அவங்களால செய்ய முடியும். உங்களுக்கு இப்போ எப்படியா இருந்தாலும் ஏஜ் ஆயிருக்குது. இந்த ஏஜ்லயும் உங்களுக்கு உடம்பு முடியாமலாம் வரும்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த தங்கச்சி கிராமத்தில் இருக்கு, அது 100 நாள் வேலைக்கு போவோம். அது ஃபோன் பண்ணி வேற சொல்லுவான். ஆள் யாராவது தற்சமயத்துக்கு ஏதாவது கூப்பிட்டு முடியலன்னாலும் உட்காந்து பக்கத்துல உட்காந்து அவங்க அசிஸ்டன்ட் பண்ணி உட்காந்து வேலை சொல்லி எல்லாம் செஞ்சுருவீங்க. கிரேட்மா, கிரேட். கொரோனா போதுப்பா அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டம் நிற்கும். உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, பணக்காரர், ஏழை எல்லாருமே சாப்பிடக்கூடிய தருணம் அந்த தருணம். ஆனா யாருக்கும் இல்லைன்னு இல்லை. ஆனா எங்க 2 பேத்துக்கும் எப்படி தெம்பு வந்ததுன்னு தெரியல. இவ்வளவு செய்யறதுக்கு நாங்க பயத்துல போட்டுக்கிட்டே இருந்தோம். நிறைய அன்னதானம் நிறுத்தப்பட்டது, கோயில் எல்லாம் சாத்திட்டாங்க. அன்னதானம் போலீஸ்ல வந்து எப்படிமா நீங்க சாப்பாடு போறீங்க, எங்க மேல ஏதாவது தவறு இருந்தா அது பண்ணுங்க சார். இடைவெளி விட்டு தான் நாங்க சாப்பாடு போடுறோம். எவ்வளவு இடைவெளி விட்டு எவ்வளவு பொறுமையா நாங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சிருங்க. எதுவும் நீங்க திருத்துறதுனாலும் நம்ம திருத்திக்கிறோம். ஆனா சோறு போடா வேணாம்னு சொல்லக்கூடாது. வள்ளலாருடைய கொள்கையில நாங்க இருக்கோம். வள்ளலார் வந்து பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போட சொல்றாங்க. அதுதான் எங்களுடைய கொள்கை. பசிக்கிற ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறோம். இது தவறா? அதை தான் நீங்கள் வந்து என்ன எப்படி போட சொல்கிறீங்களோ அப்படி நாங்கள் நடந்துக்கிறோம். யார் மனசும் புண்படக்கூடாது, யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்னோம். ஓகே, நல்லதுமா, நீடூழி வாழ்க்கணும். அவங்களும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க, நாங்கள் வாழ்த்துறோம். தங்களுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் பசித்திருப்பவர்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக பாடுபடக்கூடிய இந்த 2 அன்னையுமே கிரேட்னு சொல்லலாம். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிங்கன்னா சரியானவங்களுக்கு அந்த உதவி போய் சேரும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு நம்ம ராமீடியாவின் சார்பாகவும் நம்ம ராமீடியாவுடைய சப்ஸ்கிரைபர் மேடம் ஒருத்தவங்களுடைய பேர் சொல்ல விரும்பாத ஒரு மேடம் மூலமாகவும் உதவி புரிஞ்சுட்டு வந்தோம். இதே போல் நீங்களும் உங்களுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக பசித்தவர்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மக்களுடைய எல்லாருடைய ஆசையும் எங்களுக்கு வேணும், உங்களுடைய ஆசையும் வேணும். இந்த தொண்டு செய்கிறதுக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று பெருமான் சொல்லிய வாக்கிற்கிணங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு இந்த ஜீவகாருண்ய பணி, பசி தவிர்த்தல், அந்த அன்னம்பாலிப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன்.